யார் இந்த பொப்பிலி ராஜா? அவங்க வரலாறு என்னன்னு பாப்போம் வாங்க. வெங்கடகிரி ராஜாக்களின் 15வது சந்ததியான பெத்தாராயுடுவால் 17ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டதுதான் பொப்பிலி நகரம். ஸ்ரீகாகுளத்தின் நவாப் ஷர் முகமது கானின் பெயரால் இந்நகரம் முதலில் பெத்த புலி, அதாவது பெரிய புலி என்று பெயரிடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஷேர்கானுக்கு வெங்கடகிரி மகாராஜா செய்த சேவைகளுக்கு பரிசாக வழங்கப்பட்ட இந்த நகரம் பெத்த புலி என்று அழைக்கப்பட்ட நிலையில் காலப்போக்கில் மருவி பெப்புலி என்றும் இறுதியாக பொப்பிலி என்றும் அழைக்கப்பட்டது. விஜயநகர அரச குடும்பம் மற்றும் வெங்கடகிரி ராஜாக்களின் சந்ததிகள் என 2 குடும்பங்களுக்கு இடையேயான போட்டி 1652ஆம் ஆண்டில் இருந்தே தொடங்கியது. வெங்கடகிரி ராஜாக்களின் சந்ததியில் வந்த பெத்தாராயுடுவின் மகன் லிங்கப்பா ராயுடு பொப்பிலியை தனது தலைமையகமாக தேர்ந்தெடுத்தார். லிங்கப்பா ராயுடுவை அடுத்து அவரது சந்ததியினர் அடுத்தடுத்து பொப்பிலி ராஜாங்கத்தில் பொறுப்பேற்றனர். இதற்கிடையே லிங்கப்பா ராயுடுவின் சந்ததியில் வந்த கோபாலகிருஷ்ண ராயுடு ஆட்சியில் 1753ஆம் ஆண்டில் ஹைதராபாத் நிஜாம் மூலம் வடக்கு சர்க்கார்கள் பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒதுக்கப்பட்டனர். பிரெஞ்சு கிழக்கிந்திய ஆளுநர் புசி விஜயநகரத்தின் ராஜாவான பூசபதி விஜயராம கஜபதி ராஜாவுக்கு ஸ்ரீகாகுளம் மற்றும் ராஜமுந்திரி சர்க்கார்களை குத்தகைக்கு விட ஒப்புக்கொண்டார். இதை பயன்படுத்தி விஜயராம ராஜா தனது பரம எதிரியான பொப்பிலி ராஜாவை தோற்கடிக்க திட்டமிட்டார். 1750 வரை பொப்பிலி விஜயநகரம் ராஜாக்களுக்குள் நட்பு இருந்தாலும் பின்னர் கருத்து வேறுபாட்டால் போர் சூழல் ஏற்பட்டது. என்றைக்காவது பொப்பிலி ராஜாக்களை வென்று அந்த சமஸ்தானத்தை பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனே விஜயநகரத்து ராஜாக்கள் இருந்தனர். 1750 அனைத்து மன்னர்களும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்திய நிலையில் 1757 வரி கட்டி தீர வேண்டும் என்று எல்லா சமஸ்தானங்களுக்கும் அறிக்கை அனுப்பினார் பிரெஞ்சு ஜெனரல் புசி. அப்போது பொப்பிலியை வென்று என்னிடம் ஒப்படைத்தால் மொத்த வரியையும் நானே செலுத்துகிறேன் என்று கூறி பிரெஞ்சு வீரர்களுக்கு நெருக்கமானார் விஜயராம ராஜா. ஜனவரி 24, 1757 பூசபதி விஜயராம கஜபதி ராஜு புசியுடன் இணைந்து 2 படைகளுடன் பொப்பிலி கோட்டையை நோக்கி படையெடுத்து சென்றார். கோபாலகிருஷ்ண ரங்காராவின் படை அந்த 2 படைகளுடன் ஒப்பிட்டு பார்த்தால் மிகவும் வலிமையானது. வலிமை ஒரு பக்கம் என்றால் துணிச்சலுடன் எதிர்த்து போராட காத்திருந்தது அவர்களது படை. மறுபக்கமோ ரங்காராவின் படை தளபதி பாப்பாராயுடு ராஜ்யத்திற்கு அருகில் முகாமிட்டிருந்ததால் அவ்வழியாக பொப்பிலியை அடைவது சாத்தியமில்லை என்பதை அறிந்த பிரெஞ்சு ஜெனரல் புசி கோட்டையை அடைய வேறு வழியில் சென்றார். கோட்டையை நோக்கி எதிரிகள் முன்னேறுவதை அறிந்த ரங்காராவின் மனைவியும் பாப்பாராயுடுவின் சகோதரியுமான ராணி மல்லம்மா தேவி பாப்பாராயுடுவுக்கு செய்தி அனுப்பினார். எனினும் தூது கொண்டு சென்றவரை எதிரிகள் இடைமறித்ததால் அவருக்கு செய்தி சென்று சேரவில்லை. தன்னை எதிர்த்து எதிரி படை மட்டும்தான் வரும் என்று எதிர்பார்த்த ரங்காராவுக்கு ஆங்கிலேய படைகளும் சேர்ந்து வந்தது மிக பெரிய ஏமாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. இதற்கிடையில் கோட்டைக்குள் இருந்த கோபாலகிருஷ்ண ரங்காராவ் மற்றும் அவரது ஆட்கள் பல மணி நேரமாக கோட்டையை பாதுகாத்த பிறகு எதிரிகளை நீண்ட நேரத்திற்கு கட்டுப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்தனர். ஆக்ரோஷத்தோடு கோட்டைக்குள் நுழைந்த விஜயநகர படை அனைவரையும் கொன்று குவித்த நிலையில் ராஜா ரங்காராவோடு சேர்ந்து தரைமட்டமானது பொப்பிலி கோட்டை. மறுபுறம் எதிரிகளின் கைகளில் சிக்கி சித்திரவதைப்பட்டு சாவதை விட உயிரை விடுவதே சாலச் சிறந்தது என்று முடிவெடுத்த ராணி மல்லம்மா தேவி மற்ற பெண்களுடன் சேர்ந்து உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த செய்திகள் அனைத்தும் பாப்பாராயுடு காதுக்கு எட்டிய போது கனத்தை நெஞ்சோடு இடிக்கப்பட்ட கோட்டைக்கு விரைந்தார். அவரது மொத்த குடும்பமே ரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்த பாப்பாராயுடு பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு விஜயராம கஜபதி ராஜாவை கொன்றே தீருவேன் என்று உறுதிமொழி எடுத்தார். முதலாம் பூசபதி விஜயராம கஜபதி ராஜாவோ கூடாரம் ஒன்றில் முகாமிட்டு எதிரியை கூண்டோடு அழித்த பெருமையில் மூழ்கியிருந்தார். தாந்திர பாப்பாராயுடு தன்னுடன் இருந்த தேவுலப்பள்ளி பெத்தண்ணா மற்றும்
புத்தராஜு வெங்கையா ஆகியோருடன் பூசபதி விஜயராம கஜபதி ராஜா தூங்கிக் கொண்டிருந்த கூடாரத்தை அடைந்தார். பாப்பாராயுடு கூடாரத்தின் பின்பக்க வழியாக உள்ளே நுழைந்த நிலையில் மற்ற இருவரும் நுழைவு வாயிலில் காவல் காத்தனர். புலி புலி பொப்பிலி புலி என்று ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டே பூசபதி விஜயராம கஜபதி ராஜாவை எழுப்பினார் பாப்பாராயுடு. விஜயராம கஜபதி ராஜா கண் விழித்த அடுத்த ஒரு சில நொடிகளில் அவரது மார்பில் பலமுறை கத்தியால் குத்தி கொலை செய்தார் பாப்பாராயுடு. இரத்த வெள்ளத்தில் அவர் அலறிய போது சத்தத்தை கேட்டு கஜபதி ராஜுவின் மெய்க்காவலர் கூடாரத்திற்குள் நுழைய முயன்ற போது வாசலிலேயே காவலுக்கு நின்ற பெத்தண்ணாவால் கொல்லப்பட்டார்கள். பின்பக்கம் திருட்டுத்தனமாக நுழைந்ததால் அவர்கள் தங்கள் குலத்தையே கோழைகள் என்று சிறுமைப்படுத்தி விடுவார்கள் என்று எண்ணி தான் எடுத்த சபதத்தை நிறைவேற்றிய வேகத்தில் பொப்பிலி புலி என்று அழைக்கப்பட்ட பாப்பாராயுடு தன்னுடன் வந்த இருவரோடு அங்கேயே உயிரை மாய்த்து கொண்டார். இந்த போரின் காரணமாக பொப்பிலி கோட்டை மற்றும் முழு நகரமும் கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டது. மொத்த நகரமே அழிந்த போதிலும் பொப்பிலி நகரத்தின் வீரர்கள் மற்றும் பெண்கள் என அனைவருமே துணிச்சலோடு எதிர்த்து போரிட்டதாகவே இன்று வரை போற்றப்படுகிறார்கள். பொப்பிலி போர் நடந்த இடத்தில் அதன் நினைவாக பில்லர் அமைக்கப்பட்டு அதை யுத்த ஸ்தம்பம்னு பெயரிட்டு வருடா வருடம் ஜனவரி 24 அங்கு செல்லும் ராஜாவின் வாரிசுகள் தங்களது மூதாதையர்களுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பொப்பிலி கோட்டை இருந்த இடத்தில் இப்போதைக்கு அதன் எச்சங்கள் கூட இல்லை. ஆனா நினைவு பொருட்கள் உள்ளடக்கிய அருங்காட்சியகம் இருக்கு. அப்போதைய ராஜாக்களால் நீதிமன்றமாக கட்டப்பட்ட தர்பார் அரண்மனைதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அருங்காட்சியகம். பொப்பிலி வரலாற்றை கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாருமே இந்த அருங்காட்சியகத்துக்கு போய் வரலாற்றை ஒரு முறை திரும்பி பார்த்துட்டு வராங்க. போர் முடிஞ்சு இத்தனை வருஷங்களுக்கு பிறகு மனம் திறந்து பேசிய இருதரப்பு வாரிசுகள் யுத்தத்திற்கு காரணம் ஆங்கிலேயர்கள்தான். அவர்களை அப்போது இதை யுக்தியாக பயன்படுத்திக் கொண்டு இருந்தாங்க. இரு மன்னர்கள் சிற்றரசர்களுக்குள் இது போன்ற பற்ற வைத்து நம்மை ஆண்டு கொண்டு இருந்தார்கள். அதுவே பொப்பிலி யுத்தத்திற்கு காரணமாக பார்க்கிறோம். ஆனா நாங்களோ நல்ல நண்பர்களாக தான் இருக்கோம் என்று தெரிவித்தனர். இந்த ராஜாக்களின் சந்ததியில் வந்த R.S. ராமகிருஷ்ணா ரங்காராவ் தனது 31வது வயதில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் முதல் அமைச்சராக பணியாற்றினார். அதே நேரத்தில் நாட்டின் அரசியலமைப்பை உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சபையின் உறுப்பினராகவும் பணியாற்றினார். அத்தோடு பொப்பிலியின் 13வது ராஜாவாக இவர் அரியணை ஏறினார். இவரின் நினைவாக சென்னை KK நகரில் ஒரு தெருவுக்கு பொப்பிலி ராஜா என்று பெயர் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.